இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் திரட்டிப்பால். தேங்காய் வச்சு இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான பொருள் தான் நமக்கு தேவைப்படும். நெய் கூட ரொம்ப தேவைப்படாது. 2 ஸ்பூன் நெய் போதும் இதுக்கு. வாங்க இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தேங்காய் திரட்டிப்பால் பண்ணுறதுக்கு அரை முறி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கருப்பு ஓடு இல்லாத மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எந்த கிண்ணத்தில் நம்ம தேங்காய் எடுத்துருக்குறோமோ அந்த கிண்ணத்துக்கு கரெக்டாக 1 கிண்ணம் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். அடுத்து பாசிப்பருப்பு இங்கே ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு. ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை அரைச்சாச்சு. அடுத்து பச்சரிசி மாவு போடுறேன். அடுத்து பவுட்ரு பண்ண பாசிப்பருப்பு போடுறேன். அடுத்து நாட்டு சர்க்கரை போட்டுடலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன். நம்ம அரைச்சதை கடாயில் போட்டுடலாம். கொஞ்சமாக ஜாரையும் அலசி இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன். 5 நிமிஷம் ஆகுது. கைவிடாத கிளறிட்டே இருக்கிறேன். இப்போ அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்குது. இன்னும் நல்லா இது வந்து கெட்டி ஆகணும். அது வரைக்கும் நம்ம கையை எடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். ஒரு கனமான பாத்திரத்தில் நம்ம செஞ்சால் தான் நமக்கு இந்த மாதிரி அடி பிடிக்காமல் வரும். இல்லைன்னா நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போடுறேன். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இது நமக்கு அடி பிடிக்காம தான் வந்திருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் திரட்டிப்பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்பவே சுவையான தேங்காய் திரட்டிப்பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுவையான தேங்காய் திரட்டிப்பால் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கம்மியான பொருளை வச்சு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள்.